நாங்கெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா சாம்பார் சட்னி ஆகிறதுக்கு லேட்டானா 2 இட்லி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே எங்களுக்கு ஊற்றுவாங்க. தேவாமிர்தமாக இருக்கும் தெரியுமா. இப்போ நல்லெண்ணெய் முட்டை ஆம்லேட்டில் போட்டு கொடுத்தாலே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. என்னம்மா கசப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. முழங்கால் வலிக்கு நல்லது. ஆஸ்மா இருக்கிறவங்க சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்லாம். முழங்கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை சேர்த்துக்கலாம். ரொம்ப மருத்துவ குணமும் இருக்குது. முடிஞ்சா சட்னி மாதிரி அடிச்சு இந்த வெங்காய சட்னி இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கு. இந்த இது வந்து நாங்கள் வந்து இப்போ இது வந்து வேக வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, மதியம் பசிக்குது அப்படின்னு சொன்னால் இதை எங்கள் அம்மா வந்து கையில் தான் ஆட்டுவாங்க. கையில் ஆட்டினதும் இவ்வளவோ செலவெடுத்து சூடான சாதத்தில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு ஊட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.